ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா ரொம்ப சூப்பராக வீட்டிலே செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ண முடியும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் அப்படியே கடையில் வாங்குறது போலவே இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு கெட்டியான தயிர் வேணும். அதுக்காக தயிர் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டரில் ஒரு காட்டன் துணி வச்சுட்டு தயிர் இது மேலே ஊற்றிடுங்க. ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் தயிரில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. இப்போ நமக்கு கெட்டியான தயிர் கிடச்சாச்சு. கெட்டியான தயிர் சேர்க்கும்போது தான் நமக்கு மசாலா நல்லா கோட் ஆகும். இந்த தயிரை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கெட்டியான தயிர் தான் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தயிர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற இந்த தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீரும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே குடைமிளகாய் அப்புறம் வெங்காயம் எல்லாமே க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் தக்காளியை இந்த மாதிரி விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் கலர் குடைமிளகாய் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இனிமேல் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் பன்னீரில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் உடஞ்சிடாமல் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையிலேயே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறிருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம குத்திட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குச்சி இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம அப்படியே தவாவில் டைரெக்டாகவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குடைமிளகாய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, பன்னீர் இந்த மாதிரி மாற்றி நான் குத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும் 3 பன்னீர் வர மாதிரி நான் குத்தி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிரில் பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் குச்சிகளை இது மாதிரி வச்சுக்கோங்க. பன்னீர் பேனில் படுற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தாச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. பன்னீரை நம்ம ஒரே அளவாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லா பன்னீரும் ஒரே மாதிரி வெந்து வரும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் நார்மல் கடாயிலே செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் தோசை தவாவில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தோசை தவா எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் திருப்பி வச்சு வேக வச்சுக்கோங்க. பன்னீர் நல்லா தவாவில் படுற மாதிரி இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் டிக்கா நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் கடையில் வாங்கவே மாட்டீங்க. எப்போவும் வீட்டில் தான் செய்வீங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.